கோபி வந்து நடிச்சு எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடறாருன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஸோ இனி வர எபிசோடில் வந்துட்டு ராதிகா கிட்ட கோபி வந்துட்டு நான் அம்மா கிட்ட பேசி பார்க்குறேன். ஸோ அவங்க பேசினதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியில் விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கோபி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் பிரச்சனையுமே நான் நின்றுருக்கேன். ஸோ எழில் செலின்னு இனியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரச்சனை நான் நின்றுருக்கேன். ஆனால் வந்துட்டு அவங்க எனக்கு பாரபட்சம் பார்க்காம வெளியில் போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என் மேலே வந்துட்டு அவங்களுக்கு பாசமே வந்துட்டு கிடையாது. ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஒரு ஆலயம் அப்படின்லாம் கதை சொல்கிறாரு. ஸோ அதை உருகி நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு அப்போ நான் கூட வரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செத்துருவேன் அப்படின்னு சொன்னதுக்காக வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதடா, அப்போ நான் கண்டிப்பாக அவங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கோபி வந்துட்டு வெளியில் ஒரு டெவில் ஸ்மைலில் வந்துட்டு நம்ம பாக்கியாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு நேரம் வந்து இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருக்கேன், நீ இனிமேல் வந்துட்டு கிளைமாக்ஸை பார்ப்ப, யாருக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்கியாக்கு ஈஸ்வரி பாட்டி கோபி கூட வந்துட்டு போகிறது வந்துட்டு தெரியாது. கோபி வந்து நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு இன்னும் ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து புரியாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ராதிகா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா எதுக்கு வந்துட்டு அவங்கள கூட கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க இருந்தால் தான் நமக்கு பிரச்சனையாக வந்துட்டு வரும், கூடவே வந்துட்டு ஒரு பிரச்சனையை கூட்டிகிட்டு வரீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் கன்சீவாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்லேயும் வந்துட்டு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, எங்கள் அம்மா இல்லாமல் நான் கூட வரமாட்டேன் அவங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காமல் கன்வாஸ் பண்ணி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோ அப்டேட் தெரிஞ்சுக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.